நம்முடைய இந்து சமயத்திலே பக்தியை வளர்க்கும் கேந்திரங்களாக மையங்களாக திருக்கோயில்கள் விளங்குகின்றன. மனிதனுடைய வாழ்க்கையிலே முன்னேற்றம் இரண்டு விதம். ஒன்று லோகாயுதமாக பணம், காசு, பதவி, பட்டம் போன்றது. இரண்டாவது நல்ல பழக்க வழக்கங்கள், பக்தி, சேவை, தியாகம், இது போன்று. அந்த பணம், காசு, பட்டம், பதவி எல்லாம் கூட நல்ல வழியிலே கிடைக்க வேண்டும். நிலைத்து இருப்பதற்கு நல்ல வழியிலேயே நாம் வாழ வேண்டும். அந்த பணம், காசு, பட்டம், பதவியை கொண்டு பிறருக்கு உதவி செய்வதற்கும் நமக்கு நல்ல பண்புகள் தேவை, நல்ல சூழ்நிலை தேவை, நல்லோருடைய சேர்க்கை தேவை. இப்படியாக நல்ல சூழ்நிலையை உருவாக்குவது இந்து சமயம். என்விரான்மெண்ட் என்று சொல்கிறார், சுற்றுப்புற சூழ்நிலை என்று. நாம் நல்லவர்களாக இருந்தாலும், நாம் நல்ல பணிகளை செய்தாலும், அந்த பணிகள் தொடருவதற்கும் தங்கு தடையின்றி நடைபெறுவதற்கு சூழ்நிலை காரணமாக அமைகிறது. அந்த நல்ல சூழலிலே ஆன்மீகம் வளர்க்கப்பட வேண்டும். நல்ல சூழ்நிலை இருந்தால் மேன்மேலும் ஆன்மீகம் வளர்கிறது. நம்முடைய முன்னோர்களும் முனிவர்களும் அரசர்களும் மனித வாழ்க்கையினுடைய மேம்பாட்டிற்காக மனிதர்கள் நல்லவர்களாக, அமைதி விரும்பும் மனம் படைத்தவர்களாக, விரும்புபவர்களாக, அந்யோன்யம் பரஸ்பர அன்பு செலுத்துபவர்களாக, தயாகுணம் உள்ளவர்களாக, மனதினாலோ உடம்பினாலோ வார்த்தைகளாலோ பிறருக்கு உதவி செய்யக்கூடிய மனப்பக்குவம் உடையவர்களாக இருக்க வேண்டும். மனிதர்கள் நீண்ட ஆயுளுடன், ஆரோக்கியத்துடன், கவலைகள் அற்ற, சச்சரவுகள் அற்ற, பீதி, சந்தேகங்கள், சோம்பேறித்தனமற்ற ஒரு வாழ்க்கை அமைய வேண்டும். மனித பிறவி பூர்வ புண்ணியத்தினால் கிடைக்கக்கூடியது. இந்த மனித பிறவியிலே அரிய பல ஆன்மீக பணிகளை நாம் செய்ய வேண்டும். அந்த பணிகள் மூலமாக இறைவனுடைய அருளை மேன்மேலும் நாம் பெற்று ஞான மார்க்கத்திலே நாம் முன்னேற வேண்டும். அறம், பொருள், இன்பம், வீடு என்று சொல்லக்கூடிய மோட்சத்தை நாம் பெற வேண்டும் என்பதற்காக நம்முடைய முன்னோர்களும் அரசர்களும் முனிவர்களும் ஒவ்வொரு கிராமத்திலேயும் கோவில்களை அமைத்து சில்ப சாஸ்திரப்படி நிர்மாணம் செய்து பல்லாயிரக்கணக்கான கோவில்களிலேயும் ஆகம சாஸ்திர பிரகாரம் பூஜைகளுக்கு நிபந்தங்களை அளித்து, அதாவது நிலங்கள், கால்நடைகள், நெய், எண்ணெய் போன்ற பூஜை சாமான்களுக்கு ஏற்பாடு செய்து அந்த கிராமத்தினுடைய சுபிட்சத்திற்காக, அந்த கிராமத்திலே இருக்கக்கூடிய படித்தவர்கள், படிக்காதவர்கள், ஆண்கள், பெண்கள், இளைஞர்கள், வயோதிகர்கள், அனைத்து துறையினரும், அனைத்து விதமான மக்களும் மன நிம்மதியுடன், ஆரோக்கியத்துடன்,
ஐஸ்வர்யத்துடன் வாழ்வதற்கு, வளர்வதற்கு இறைவனுடைய அருள் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும். இறைவனுடைய அருளை பெற்ற ஆஸ்திகர்களாக, இறைவனுடைய அருளை பெற்ற பாக்கியவான்களாக இவர்கள் திகழ வேண்டும் என்பதற்காக கோவில்களை அமைத்தார். அந்த சாஸ்திர சம்பிரதாய முறைப்படி கோவில்களிலே காலையிலிருந்து சுப்பிரபாதத்திலிருந்து பள்ளியறை வரையிலே என்ன பூஜை முறைகளை செய்ய வேண்டுமோ அதை முறையாக கற்ற அர்ச்சகர்களை கொண்டு நியமத்துடன் நைவேத்தியம் போன்றவைகளை தயார் செய்து, புஷ்பங்கள், துளசி, வில்வம் போன்ற தளங்களையும் தயார் செய்து நந்தவனம் அமைத்து சுத்தமான சரீரத்துடன், சுத்தமான மனதுடன், ஆச்சாரத்துடன் பூக்களை பறித்து, வில்வ தளங்களை பறித்து சுவாமிக்கு அர்ச்சனை செய்து சமர்ப்பணம் செய்து நல்ல பக்தியுடன் செய்யப்பட்ட நைவேத்தியங்களை படைத்து கற்பூர ஆரத்தி செய்து பிரதோஷம் போன்ற விசேஷ விழாக்களை நடத்தி கிராமம் சுபிட்சமாக இருப்பதற்கு ஏற்பாடு செய்தார். தெய்வ பக்தியின் மூலமாக மன உறுதியும் மன ஒருமைப்பாடும் மன அமைதியும் மனதிலே சந்தோஷத்தையும் கிடைக்க செய்தார்கள். தனி மனித வருமானம் என்று நாம் இன்றைக்கு சொல்கிறோம். பர் கேபிட்டா என்று சொல்கிறார்கள். அந்த காலத்திலே ஒவ்வொரு தனி மனிதனும் இறைவனோடு எப்படி தொடர்பு கொள்வது, இறைவனுடைய அருளை எப்படி பெறுவது, வெவ்வேறு தொழில் செய்து கொண்டிருந்தாலும், வெவ்வேறு துறையிலே பணிபுரிந்து கொண்டிருந்தாலும் அனைவருக்கும் புண்ணியம் கிடைப்பது எப்படி, சிந்தனையினால் புண்ணியம் எப்படி, செயல்களினால் புண்ணியம் எப்படி, நல்ல வார்த்தைகளை பேசி எப்படி புண்ணியத்தை சம்பாதிப்பது என்பதாக பொருளை ஈட்டுவதோடு வாழ்க்கை முடிந்துவிட்டது, வாழ்க்கையினுடைய நோக்கம் நிறைவேறிவிட்டது என்று நின்று விடாமல் அருளை பெறுவது எப்படி, ஆன்றோர்களை நாடி சேவை செய்வது எப்படி, முதியோர்கள் அவர்கள் நம்மை நாடாமலேயே நாம் அவர்களை நாடி அவர்களுக்கு உதவியாக இருப்பது எப்படி, இப்படியாக மனித நேயத்தை, மனித பண்புகளை கோவில்களின் மூலமாக புகட்டி அந்த சாநித்தியத்தை கோவில்களிலே வரவழைத்து வளர்த்து அந்த சக்தியானது மனிதர்களுக்கு கிடைக்கும்படியாக செய்து ஒரு சூழ்நிலை, கிராமம் என்பது ஒரு சூழ்நிலையை, ஆன்மீக சூழ்நிலையை ஒவ்வொரு கிராமத்திலும் அமைத்து கொடுத்தார்கள். கோவில்களின் மூலமாக 64 கலைகள் வளர்க்கப்பட்டன. கோவில்கள் மூலமாக ஆன்மீக கல்வி பரப்பப்பட்டது. கோவில்களிலே சில கல்வெட்டுகள் இருக்கின்றன. அதன் மூலம் வைத்தியசாலைகளை எப்படி அரசர்கள் அமைத்தார்கள், பொதுமக்களுடைய நன்மைக்காக, ஆரோக்கியமான வாழ்விற்காக வைத்தியசாலைகளை எப்படி அமைத்தார்கள், சமுதாய சேவையை எப்படி செய்தார்கள், சமய சேவை, சமுதாய சேவை, சமயத்தையும் சமுதாயத்தையும் சேர்த்தே பார்த்தார்கள். சமுதாயம் எனும் பொழுது சமயம், சமயம் எனும் பொழுது சமுதாயம். ஆக அருளையும் பொருளையும் சேர்த்து அளித்து கிடைப்பதை கொண்டு வாழக்கூடிய திருப்தியையும் மேன்மேலும் உழைக்க வேண்டும் என்கிற ஒரு சுறுசுறுப்பையும்
பிறருக்கு அளிக்க வேண்டும் என்கிற ஈகை குணத்தையும் தயாள குணத்தையும் அளித்து ஒரு மனிதனை முழு மனிதனாக, உயர்ந்த மனிதனாக, உபயோகமுள்ள மனிதனாக, பிறருக்கு உதவி செய்யக்கூடிய மனிதனாக மனிதனை வளர்த்தார், உருவாக்கினார். அந்த மனிதனை உயர்ந்த மனிதனாக ஆக்கக்கூடிய உள்ளத்திலே ஆழமான பார்வை, கண்ணோட்டம், சூட்சமான முறையிலே பிற இடத்திலே பார்வையை செலுத்தாத தியானம், அனைவரிடத்திலேயும் அன்பு காட்டக்கூடிய கருணை, இப்படியாக நம்முடைய முன்னோர்கள் இந்த ஆன்மீகத்தின் மூலமாக பொருளாதாரத்திலே பல நிலைகள் இருந்தாலும் மனதளவிலே நிரம்பியவர்களாக, நிறைகுடம் போன்று மனிதர்களை பக்தியின் மூலமாக, ஈஸ்வர பூஜைகளின் மூலமாக உருவாக்கினார். ஆகவே இந்த கிராமங்களிலே வளர்ச்சியும் இருந்தது, வேறு வளர்ச்சி இல்லாத சமயத்திலேயும் திருப்தியும் இருந்தது. ஆக மனிதர்கள் ஈஸ்வர அனுகிரகத்தை பெற்றவர்களாக திகழ்ந்து வந்தார்கள். பல்வேறு காரணங்களால் இதிலே தொய்வு ஏற்பட்ட போதிலும் இன்றைக்கும் மக்கள் தங்களுடைய ஊரிலே கும்பாபிஷேகம் செய்ய வேண்டும், நின்று போன உற்சவங்களை மறுபடியும் ஆரம்பித்து நடத்த வேண்டும், நித்திய பூஜைகளும் நடைபெற வேண்டும், திருப்பணிகள் நடைபெற வேண்டும் என்பதாக ஆர்வத்தை அதிகமாக வளர்த்து கொண்டு தங்களாலான முயற்சியை செய்து கொண்டு வருகிறார்கள். ஆன்மீகத்தை வளர்க்கும் விதமாக பக்தர்கள் அனைவரும் தங்களுடைய ஊரிலேயோ தங்கள் தொடர்புடைய ஊரிலேயோ நித்திய பூஜைகள் சிறப்பாக நடைபெறுவதற்கும் முயற்சி எடுத்துக்கொள்ள வேண்டும். ஜனனி ஜென்மபூமிஷ்ட ஸ்வர்காதபி கரீயசி, தாயும் தாய் நாடும் சொர்க்கத்தை விட உயர்ந்தது, போற்றப்பட வேண்டியது என்பதாக நம்முடைய புராணங்கள் சொல்கின்றன. ஆகவே நம்முடைய ஆஸ்தீக பெருமக்கள் எந்த கண்டத்திலே இருந்தாலும் எந்த நாட்டிலே இருந்தாலும் வாழ்க்கையை உத்தேசித்து, வேலையை உத்தேசித்து, படிப்பினுடைய தேவையை உத்தேசித்து, வேலை செய்யக்கூடிய இடத்திலே எதிர்பார்க்கக்கூடிய ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன், தொழிலே நிம்மதி, அதை உத்தேசித்து எங்கு இருந்தாலும் அவரவர்களுடைய ஊரிலே நடைபெற வேண்டிய ஆன்மீக பணிகளுக்கு தங்களாலான உதவிகளை, சேவையை தொடர்ந்து மேற்கொண்டு அதை முன்னோர்களுக்கு செலுத்தக்கூடிய மரியாதையாக கருதி, நம்முடைய முனிவர்களுக்கு நாம் செலுத்த வேண்டிய காணிக்கையாக, சமர்ப்பணமாக அதை கருதி தங்களுடைய ஊரில் இருக்கக்கூடிய ஸ்தலங்களோடு தங்களுடைய உறவை புதுப்பித்து கொண்டு வளர்த்து கொண்டு தொடர்ந்து செய்து கொண்டு வர வேண்டும். எந்த ஊரிலே நாம் இருந்தாலும் நம்முடைய பழமொழி இருக்கிறது, கோவில் இல்லாத ஊரிலே குடியிருக்க வேண்டாம் என்று, அறம் செய்ய விரும்பு என்றெல்லாம் இருக்கிறது. இன்றைக்கு தொழில் நிமித்தமாக வசிக்கக்கூடிய அரிசோனா போன்ற இடத்திலே மகாகணபதி டெம்பிள் கோவில் கட்டப்பட்டு பூஜைகள் நடைபெற்று வருகின்றன. பிள்ளையார் கோவில்,
சத்யநாராயண சுவாமி புதியதாக சத்யநாராயண சுவாமி சந்நிதி, நடராஜ பெருமாள், நடராஜ பெருமாளுடைய சந்நிதி, மூலவர் விமானங்கள் கோவிலை நிர்மாணம் செய்திருக்கிறார்கள். நம்முடைய இந்து சமயத்தை சேர்ந்த பக்தர்கள் அனைவரும் ஒன்று சேரக்கூடிய வாய்ப்பு, பக்தி மார்க்கத்திலே தங்களை இணைத்துக் கொள்வதற்கான ஒரு வாய்ப்பாக இந்த கோயில்கள் விளங்கி வருகின்றன. எந்த நல்ல பணியை செய்தாலும் தடையின்றி நடைபெறுவதற்கு விநாயகப் பெருமானுடைய அருளை பெற்று நாம் மற்ற பூஜைகளை செய்கிறோம். அனைத்து பூஜைகளுக்கும் முன்பாக தலையிலே குட்டிக்கொண்டு சுக்லாம் பரதரம் விஷ்ணு என்பதாக சொல்லி பூஜைகளை ஆரம்பிக்கும். மஞ்சளிலே பிடித்து விநாயகரை பூஜிக்கிறோம். அருகம்பில்லால் ஆன மாலையை அல்லது அருகம்பில்லை சாத்துகிறோம். அந்த விநாயகப் பெருமான் சீக்கிரமாகவே அருளை நமக்கு அளிக்கிறார். சிறிய பொருளை நாம் சமர்ப்பித்தாலும் நமக்கு நிரம்ப அருளை பொழிகிறார். அந்த விநாயகப் பெருமானுடைய கோவில், அதைத் தொடர்ந்து நடராஜ பெருமானுடைய சந்நிதி. இலக்கணம் என்பது பொதுவாக சொல்கிறோம். லட்சணம், இது இவருக்கு லட்சணம், இந்த மனிதருக்கு இது சுபாவம், அது இவருடைய அடையாளம். மொழிக்கு இலக்கணம் இருக்கிறது. மொழிக்கு இலக்கணம், அதாவது மொழியை இப்படி உச்சரிக்க வேண்டும், இப்படி எழுத வேண்டும், இதன் மூலமாக இந்த சந்தர்ப்பத்திலே இப்படி உச்சரிக்க வேண்டும் என்றெல்லாம் சொல்லி இந்த மொழியை நமக்கு முனிவர்கள் கற்பித்திருக்கிறார்கள். அந்த இலக்கணத்திற்கு சமஸ்கிருதத்திலே வியாக்கரண சாஸ்திரம் என்று பெயர். அந்த வியாக்கரண சாஸ்திரம் எப்படி உருவானது? அந்த வியாக்கரண சாஸ்திரமானது நடராஜ பெருமானுடைய உடுக்கையினுடைய சப்தத்தினுடைய வெளிப்பாடாக அமைந்திருக்கிறது. ஐயூனு ரெலுக்கு ஏவோகு ஐயவுச்சு ஐயவரட்டு என்பதாக ஆரம்பித்து 14 சூத்திரங்கள் அந்த நடராஜா சிதம்பரத்திலே ஆனந்த தாண்டவம் ஆடிக்கொண்டிருக்கிறார். பதஞ்சலி வியாக்கிரபாத முனிவர்கள் ஸ்தோத்திரம் செய்து கொண்டிருக்கிறார்கள். பஞ்சபூத ஸ்தலங்களிலே ஆகாசஸ்தலம், அந்த ஒரு புண்ணியமான க்ஷேத்திரத்திலே விளங்கக்கூடிய நடராஜ பெருமான் பல்வேறு சிவாலயங்களிலேயும் திருவாதிரை புண்ணிய நாளிலே அபிஷேகம் செய்விக்கப்பட்டு ஊர்வலமாக உற்சவம் நடத்தப்பட்டு அனைத்து மக்களுக்கும் அனுகிரகத்தை ஆனந்தத்தை அளித்துக் கொண்டிருக்கிறார். கலைகள் அங்கிருந்து பலம் பெற்றன. இலக்கணம் என்பது அங்கிருந்து பிரச்சாரமாயிற்று. நல்ல சக்திகள் வளர்ந்தன. இவ்வளவு சிறப்பு, இன்னும் நிறைய சிறப்புகள் நிறைய இருக்கின்றன. தங்கத்தினால் வேயப்பட்ட விமானம், அந்த காலத்திலேயே தங்க ஓடுகள் வேயப்பட்ட விமானம், இப்படி பல்வேறு சிறப்புகளை கொண்ட சந்நிதி நடராஜ பெருமானுடைய சந்நிதி. ஸ்ரீலங்காவிலேயும் விசேஷமாக நடராஜ பெருமானுடைய வழிபாடு நடைபெற்று வருகிறது. கிழக்கு சிதம்பரம் என்று குறிப்பிடுகிறார்கள். வடக்கே சிதம்பரம் என்கிற கோவிலை
நம்முடைய காஞ்சி பெரியவர்கள் பரமாச்சாரிய சுவாமிகள் அமைத்திருக்கிறார்கள். உத்தர சிதம்பரம் என்று அந்த கோவிலுக்கு பெயர். உத்தர சிதம்பரம் என்று அதற்கு பெயர். அந்த மகாராஷ்டிரா மாநிலத்திலே அந்த உத்தர சிதம்பரம் அமைந்திருக்கிறது. 4 கோபுரங்கள் 4 மாநில அரசாங்கங்களால் கட்டித்தரப்பட்டிருக்கின்றன. தமிழ்நாடு, ஆந்திரா, மகாராஷ்டிரம், கர்நாடகா ஆகிய 4 மாநிலங்களின் மூலமாக, அரசாங்கத்தின் மூலமாக பெரியவர்களுடைய எண்ணத்தின்படி, திருவுள்ளத்தின்படி அந்த கோபுரங்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. சாதாரா என்கிற ஊரிலே, மகாராஷ்டிராவிலே. கேரள அரசாங்கத்தின் மூலமாக மரக்கதவுகள் போன்ற மரத்தினாலான பொருட்கள் அளிக்கப்பட்டிருக்கின்றன. மத்திய அரசாங்கத்துடைய உதவியோடு சிற்பக்கலையினுடைய, பரதநாட்டியத்தினுடைய சிற்பங்கள் கருங்கல்லினால் செய்யப்பட்டு, கரணங்கள் என்று சொல்லக்கூடிய சிற்பங்கள், நாட்டிய சாஸ்திரத்திலே முக்கியமாக பிரதானமாக விளங்கக்கூடிய இந்த கரணங்கள் அங்கு கருங்கல்லினால் செதுக்கப்பட்டு அங்கு வைக்கப்பட்டிருக்கின்றன. 4 கோபுரங்கள் 4 மாநில அரசாங்கத்தினாலும், கோவிலுக்குள்ளே இருக்கக்கூடிய மர பொருட்கள் கேரள அரசாங்கத்தினாலும், 108 கரணங்கள், தாண்டவங்கள், சிவதாண்டவம், அம்மனுடைய நடனம், இவைகள் கருங்கல்லினால் மத்திய அரசாங்கத்துடைய உதவியோடு செய்யப்பட்டு உத்தர சிதம்பரம் என்று நம்முடைய பெரியவர்களால் பெயரிடப்பட்டு நடராஜ பெருமானுடைய கோவில் வடநாட்டிலே அமைத்திருக்கிறார். அங்கு சிவகங்கையும், அதாவது புஷ்கரணியும், திருக்குளமும் அமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த நடராஜ பெருமானுடைய சந்நிதியும் இங்கு நீங்கள் அரிசோனாவிலே அமைத்து வழிபட்டு கொண்டு வருகிறீர்கள், வழிபடப் போகிறீர்கள். ஆக சத்யநாராயண சுவாமி பூஜைகள்லாம் செய்து, குடும்பத்திலே நன்மைக்காக பூஜை செய்து அனுகிரகத்தை பெறுகிறார்கள். சத்யநாராயண பூஜை செய்கிறார்கள். ஆக ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலேயும் ஈஸ்வர பக்தி வளர்ந்து, சேவை மனப்பான்மையும், சேவை செய்யக்கூடிய சக்தியும் வளர்ந்து, ஆனந்தமும், அமைதியும், ஆரோக்கியமும் கலந்த நல்லதொரு வாழ்க்கை, வளமான வாழ்க்கை அமைவதற்கு அடித்தளமாக இந்த பக்தி இருக்கிறது. எந்த ஊரில் இருந்தாலும் அந்த பக்தி மார்க்கத்திலே தங்களுடைய தொடர்பை மேன்மேலும் வளர்த்து கொண்டு ஈஸ்வர அனுகிரகம் பெறுவதற்கு இது போன்ற நல்ல காரியங்கள்லாம் மேன்மேலும் நமக்கு பலத்தை அளித்து வருகின்றன. ஹர ஹர நம பார்வதி பதையே.